ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கெடுக்க தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற அவருடைய சுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓகே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வருஷம் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் 1 சாமுவேல் 26 அதிகாரம் 25 வசனம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருப்பது பெரிய காரியங்களை செய்வதற்காக தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பது நாம் பலப்படும்படியாய், அவருக்குள்ளே பலப்படும்படியாய். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் பலப்பட்டு பெரிய காரியங்களை செய்வதற்காக தேவன் நம்முடைய ஆலயத்திலே தேவன் நம்மை நாட்டி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இதுக்கு இந்த வார்த்தையை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் நியூ இயர் ஆராதனையில் சொன்னேன், தேவன் நம்மை தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்னமே நம்ம என்ன செய்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதால். எரேமியா 1 அதிகாரத்திலிருந்து இந்த காரியத்தை நான் சொன்னேன். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே நான் என்ன செய்தேன், உன்னை தெரிந்தெடுத்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்தில் வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். ஆமென். கற்பத்திலிருந்து நீ வெளிப்படுவதற்கு முன்னமே உன்னை நான் பரிசுத்தப்படுத்தி, தாயின் கருவிலே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை என்ன செய்தேன், கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் எரேமியா பார்த்து சொன்னார். ஆமென். நமக்கும் தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை, கிருபைகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். நான் சொன்னது போல இந்த வருஷத்தில் தேவன் இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருப்பது பெரிய காரியங்களை செய்வதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியாவுக்கு சொன்னது போல அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் அது நிச்சயமாய் அது நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும், வாசிங்க, அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆமென். எரேமியாவை தீர்க்கதரிசியா ஆண்டவர் ஏற்படுத்தினது எதுக்குன்னா, பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் அவனை தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தினார். அதே போலதான் கர்த்தர் நம்மையும் அதற்காக தேவன் பயன்படுத்துவார். இந்த தேசத்தில் பிடுங்க வேண்டிய காரியங்கள் பிடுக்கப்படணும், அழிக்கப்பட வேண்டிய காரியங்கள் அழிக்கப்பட வேண்டும், கவிழ்க்கப்பட வேண்டிய காரியங்கள் கவிழ்க்கப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டிய காரியங்கள் கட்டப்பட வேண்டும், நாட்டப்பட வேண்டிய காரியங்கள் நாட்டப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை, மகத்துவமான காரியங்களை செய்வதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனிதர்களுக்கு முன்பதாக, நம்முடைய குடும்பத்துக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக நாம் அற்பமாய் எண்ணப்படலாம், ஆனால் தேவன்
மனிதர்கள் பார்க்கிற விதமாய் நம்மை பார்க்கிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை மனிதர்கள் பார்க்கிற விதமாய் பார்க்கிறது இல்லை. ஆமென். ஆண்டவர் கரத்தில் எடுத்துட்டார்னா யாரையும் பயன்படுத்த அவராலே ஆகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் வேதத்தில் இருந்து அற்பமான காரியங்களை கொண்டு தேவன் மகத்துவமான காரியங்களை எப்படியெல்லாம் செய்தார் என்று சில பொருட்களை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம், உலகத்தில் அற்பமாக எண்ணப்பட்ட பொருட்களை கொண்டு தேவன் எப்படி மகத்துவமான காரியங்களை நடத்தினார் என்பதை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதே போல தான் நம்மையும் அற்பமாய் நாம் எண்ணப்பட்டாலும் தேவன் இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை செய்வதற்காக தேவன் நம்மை இன்றைக்கு அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், முதலாவது யாத்ராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், மோசே எகிப்திலிருந்து பார்வோனுக்கு பயந்து அவன் கொலை செய்ததினாலே, எகிப்தியனை கொலை செய்ததினாலே பார்வோனுக்கு அது தெரியப்பட்டதுனாலே அவர் நம்ம கொலை செய்து விடுவார் என்று சொல்லி பயந்து அவன் என்ன செய்தான், வனாந்தரத்துக்கு அவன் ஓடி போனான். அங்கே போய் அவன் 40 வருஷம் ஆடுகளை மேய்த்து வனாந்தரத்தில் இருந்த காலத்தில் தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ திரும்ப எகிப்துக்கு போ, இஸ்ரவேலருடைய கூக்குரலின் சத்தம் என் செவிகளில் என்ன செய்தது, எட்டிற்று. ஆமாம், நான் அவர்களுடைய கூக்குரலை கேட்டேன். எகிப்தியர் ஒடுக்குதலை நான் பார்க்கிறேன், அவருடைய கண்ணீரை நான் பார்க்கிறேன். நான் அவர்களை எகிப்தியருடைய கைகளில் இருந்து நான் விடுவிக்க வேண்டும். அதனால் நீ எகிப்துக்கு போய் நீ அவர்களை விடுவிக்கணும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் போய் உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நீ அவர்களை அழைத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்குறார். வாக்கு கொடுக்குற நேரத்தில் அவன் வனாந்தரத்தில் இருக்கிறான். ஆமாம், அவன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற பொழுது அவனுக்கு இருந்த ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா அவன் கையில் இருந்த ஒரு கோல். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த கோல் ஒன்று அவன் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளை நடத்துவதற்கும், மற்ற மிருகங்கள் வந்தால் அதை பாதுகாக்கிறதற்கும், அந்த ஆடுகளுக்கு இரையை கொடுப்பதற்கும் தான் அந்த கோல் என்ன செய்தது, அவனுக்கு பயன்பட்டது. ஒருவேளை அது வனாந்தரத்தில் அவனுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த கோலை அவன் ஊனி என்ன செய்திருக்கலாம், அவன் நடந்திருந்திருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அவனுக்கு அது உதவியாக இருந்திருக்கும். இந்த கோல் அவனுக்கும் அவனுடைய ஆடுகளுக்கும் தான் அது பிரயோஜனமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. என்றைக்கு அவன் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக அவன் வந்து நின்றானோ, என்றைக்கு அவன் முட்செடியை அவன் பார்த்தானோ, தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக, பரிசுத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு முன்பதாக அவன் எப்பொழுது அவன் கடந்து வந்தானோ அப்போதிலிருந்து அவன் கரத்தில் இருந்த கோல் ஒரு ஆசீர்வாதமான கோலாய் அது மாற ஆரம்பித்தது. ஆமென், ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஆடுகளை நடத்துவதற்கு உதவின கோல், ஆடுகளுக்கு இரையை பறித்து கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கோல். ஆமென். மற்ற மிருகங்கள் எதுவும் வந்தால் ஆடுகளை பாதுகாப்பதற்காக, தன்னை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கோல் இன்றைக்கு ஒரு திரள் கூட்டத்தை, தேவனுடைய சந்ததியை விடுவிப்பதற்காக அந்த கோல் என்ன செய்யப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது. ஆமென். வனாந்தரத்தில் இருந்த வரைக்கும் அது ஒரு சாதாரண கோல் தான். மோசேயின் கரத்தில் இருந்த வரைக்கும் அது ஒரு சாதாரண கோல் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், மிஞ்சி போனால் ஒரு 1000 ஆடுகளை அவன் மேய்ச்சிருப்பான அந்த கோலை கொண்டு. ஆனால் இன்றைக்கு 1000 ஆடுகள் அல்ல, லட்சங்களை வழி நடத்த அந்த கோல் உதவியாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்றைக்கு அது தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வரப்பட்டதோ, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக கொண்டு வரப்பட்டதோ, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிறது என்ன, அந்த கோலை நீ கீழே போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கீழே போட்ட உடனே
அந்த கோல் பாம்பாய் என்ன செய்தது? மாறினது. அவன் திரும்ப நீ அந்த வாளை நீ பிடி அப்படின்னோடனே அது திரும்ப கோலா என்ன செய்தது? மாறினது. நீ போய் பார்வோனுக்கு முன்பதாக உன்னை காட்டு, அவன் உன்னை நம்ப மாட்டான். நான் தான் உன்னை அனுப்பினேன் அப்படிங்கிறதற்கு இந்த கோல் உனக்கு உதவியாக இருக்கும். நீ அவனுக்கு முன்பதாக நீ அற்புதங்களை செய்வாய். நீ இதை கொண்டு போய் அவனுக்கு முன்பதாக போடு, அது பாம்பாய் மாறும். ஒருவேளை அவன் என்ன செய்வான்? நம்புவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அவனை அனுப்புகிறார். அவன் போய் பார்வோனுக்கு முன்பதாக தன்னை காண்பித்து இந்த கோலை அவன் பாம்பாய் மாற்றுகிறான். ஆமாம். அப்போ அங்கே இருக்கிற மற்ற ஜனங்கள், மற்ற மந்திரவாதிகள் சொல்கிறாங்க, இது என்ன பெரிய அற்புதம், ஆமாம் எங்களுடைய கோலும் பாம்பாய் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதிகளும் அந்த கோலை போடுறாங்க. ஆனால் மோசையின் கோல் அந்த கோல்களை, அந்த பாம்பை எல்லாம் விழுங்கினது என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை அற்புதமாய் மாற்றினார். தேவன் ஒரு மனிதனை அற்புதம் செய்கிறவனாய், தேவன் பயன்படுத்துகிறவனாய் மாற்றினார். உலகத்தின் வல்லமைகள் அவைகளை மேற்கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தின் வல்லமைகள் அவைகளை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஏன்னா தேவன் அவனை மாற்றி இருக்கிறார். அந்த கோல் சாதாரண கோல் தான், ஆனால் தேவனுடைய பர்வதத்துக்கு முன்பதாக வந்ததுனால அது ஆசீர்வதிக்கப்பட்ட கோலாய் மாறினது. அது அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பிக்கிற கோலாய் மாறினது. அந்த கோலை கொண்டுதான் அவன் எகிப்து தேசத்தில் பற்பல வாதைகளை உண்டாக்குவதற்கு, கொண்டு வருவதற்கு தேவனை அந்த கோலின் மூலமாய் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால் மேலும் குளங்கள் மேலும் நீட்டு, அது எகிப்தின் மேலும் தவளைகளை என்ன செய்யும்? வரும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமென். 17வது வசனத்தில், நீ அதை பூமியின் புழுதியின் மேல் அந்த கோலை அடி, அந்த புழுதி என்ன செய்யும்னா பேன்களை என்ன செய்யும்? கொண்டு வந்து தேசத்தை நிரப்பும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 9வது அதிகாரத்தில் அதை வானத்துக்கு நேராக அதை நீட்டு, கல்மலையை, இடி முழக்கங்களையும் கல்மலையும் என்ன செய்யும்? அது கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம். 13வது வசனத்தை அவன் தேசத்துக்கு நேராக நீ மேலே, அதுக்கு மேலே நீ நீட்டு, அது என்ன செய்யும்? ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணி, விடிய காலத்தில் கீழ்காற்று வெட்டு கிளிகளை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த கோலை கொண்டு தேவன் அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் செய்ய தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. யார் யார் தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கிறார்களோ அற்பமாய் காணப்படலாம், ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் காணப்படலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சிறு கூட்டத்துக்கு மாத்திரம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்து நின்று விட்டார், தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து விட்டார். ஆமென். மோசேயின் கரத்தில் இருந்த கோலாய் தேவன் நம்மை மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அநேகர் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக வருவார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஒரு மோசேயின் கரத்தில் இருக்கிற கோலாய் நம்ம மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆரோனின் கரத்தில் இருக்கிற கோலாய் மாறணும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கோல் நடத்தினது என்று நாம் வாசிக்கிறோம். கண்மலை அடித்த பொழுது தண்ணீரை பிளந்தது. செங்கடலுக்கு நேராக இந்த கோல் நீட்டப்பட்ட பொழுது அது 2ஆய் பிளந்து வழி விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். யுத்தம் நடக்கும் பொழுது இந்த கோலை அவன் உயர்த்தும் பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். அவனுடைய கோலை பிடித்து கொண்டு தன் கரத்தை உயர்த்தி நிற்கும் பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். அதே போல தேவன் நம்மையும் ஜெயிக்க பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மோசேயின் கோலாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஆரோனின் கோலாய் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? மாறணும். ஆரோனின் கோல் என்ன, எதற்கு அடையாளம்னா பரிசுத்தத்திற்கு அடையாளம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு அடையாளம்.
ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மோசேக்கு விரோதமாயும் ஆரோனுக்கு விரோதமாயும் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்து அவர்கள் தங்களை உயர்த்தின பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருடைய கோலை நீ என்ன செய்வா? நீ கொண்டு வா. என்னாகுமோ 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தோன்னா நமக்கு புரியும். ஆமாம், கொண்டு வந்து ஆமாம் ஆசரிப்பு கூடாரத்தில் முன்னாடி என்ன செய்யுங்க? அதை நட்டு வைங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய சந்நிதியில் அதை கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வைக்கும் பொழுது அடுத்த நாள் அந்த ஆரோனின் கோல் என்ன செய்ததா? துளித்தது. அந்தந்த கோலில் அந்தந்த கோத்திர தலைவனுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. ஆமாம். அடுத்த நாள் மோசே போய் பார்க்கும் பொழுது ஆரோனின் கோல் துளித்தது மாத்திரமல்ல, அது வாதுமை பழங்களை கொடுத்தது என்று நாம் வாசிக்கிறோம். அது துளிர் விட்டு பூத்து வாதுமை பழங்களை, ஒரு நாள் இரவு ஒரு கோல் துளிர்த்து பழம் கொடுக்க முடியுமானால், ஆமென், ஹல்லேலூயா, தெரிந்து கொள்ளப்பட்டவனால் எல்லாவற்றையும் செய்ய தேவனால் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதுவரைக்கும் ஒரு சாதாரண கோல் தேவனுடைய சன்னிதானத்திலே நின்று ஊழியம் செய்யும் பொழுது அது பலன் கொடுக்க தேவன் உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதை ஜனங்களுக்கு முன்பதாக அங்கீகரிக்க பண்ண தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்படின்னா தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க நாம் பழக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சாதாரண கோலை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த தேவன் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனத்தை வரைக்கும் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வருகிறார்கள். அவர்களுக்கு பயங்கர தாகம் உண்டாகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே அந்த சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அவர்களுக்கு குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஆமென், எண்ணத்தை குடிப்போம் என்றார். கர்த்தர் மோசேயை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஆமென், கர்த்தரால் காண்பிக்கப்பட்ட ஒரு மரம். அந்த மரத்தின் கொப்பை ஒடித்து அந்த மாறாவில் இருக்கிற தண்ணீரின் மேல் அவன் போட்ட பொழுது அந்த கசப்பு நிறைந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று என்று வேதம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் மதுரமாய் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யாரை கொண்டு? கர்த்தரால் அடையாளம் காணப்பட்டவர்களை கொண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மரம் கர்த்தரால் அடையாளம் காணப்பட்டது மோசேக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு இந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை. ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கிறதற்கு இந்த தண்ணீர் உதவவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாத ஒரு காரியத்தை தேவனால் அடையாளம் காணப்பட்ட ஒரு மரக்கிளையினால் எல்லாருடைய தாகத்தை தீர்க்கிற தண்ணீராய் அது மாற்ற தேவன் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனால் அடையாளம் காணப்படுவோமானால், ஆமென், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கசப்பு நிறைந்த வாழ்க்கையில் இருக்கிறார்கள், ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாராலும் கைவிடப்பட்ட வெறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை ஒரு மரத்தை தெரிந்து மோசேக்கு காட்டினது போல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் தேவனால் அடையாளம் காணப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி காணப்படும் பொழுது அநேகருடைய கசப்பு நம்மாலை தீர்க்கப்படுகிறதா இருக்கும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல் அவர்களுக்குள்ளே போய் கலக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய அன்பு, நம்முடைய கிரியை அவர்களுக்குள்ளே போய் கலக்கும் போது
அவருடைய கசப்புகள் எல்லாவற்றையும் மாற்ற தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அவர்கள் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறுவார்கள். ஆமென். அப்போ அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறுவதற்கு நாம தேவனால் அடையாளம் காணப்பட்ட ஒரு மரமாய், ஒரு உடைக்கப்பட்ட ஒரு கிளையாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கும் பொழுது தேவன் நம்மை பயன்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ஆமென், ஸ்தோத்திரம், நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்து வரைக்கும் 17ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, சிம்சோனை யூத ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? பிடித்து கொண்டு வந்து பெலிஸ்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், 14வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த பொழுது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமாம், சிம்சோன் பெலிஸ்தர் இடத்துல இருக்கிற ஒரு பெண்ணை அவன் விரும்பினான். அந்த பெண்ணை அவனுடைய தகப்பனார் இன்னொருத்தனுக்கு, அவனுடைய நண்பனுக்கு கட்டி கொடுத்ததுனால இவன் போய் சில காரியத்தை கோபத்தில் அந்த பெலிஸ்தியருக்கு அவர்களுடைய வயல் வெளிகளை அழிக்கும்படியாக 300 நரிகளை பிடித்து 2 கட்டி அவன் என்ன செய்கிறான்? வாள்களுக்கு தீப பந்தத்தை வச்சு அவன் கட்டி எல்லாத்தையும் கொளுத்தி விடுகிறான். திராட்சை தோட்டங்களை, மற்ற காரியங்களை எல்லாத்தையும் அவன் என்ன செய்தான்? கொளுத்தி போட்டதுனால பெலிஸ்தியருக்கு கோபம் வந்து அவனுடைய குடும்பத்தை அழிச்சிடுறாங்க. அப்போ அழித்த பின்பதாக அவன் போய் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் சின்ன பின்னமாக அடித்து துவைச்சிட்டு அவன் போய் என்ன செஞ்சிடான்? அவன் போய் ஒரு மலையில் போய் அவன் உட்காந்துடுறான். இந்த பெலிஸ்தர் போய் சிம்சோனை பழி வாங்கணுங்கிறதுக்காக யூத ஜனங்களுக்கு முன்பதாக அவர்கள் படையெடுத்து அவர்கள் நின்ற பொழுது யூத ஜனங்கள் கேட்குறாங்க, எதுக்காக எங்களுக்கு எதிராக நீங்கள் படையெடுத்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, இந்த சிம்சோனை நாங்கள் பிடிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோன்னா யூத ஜனங்களே போய் சிம்சோனை பிடிச்சு நாங்கள் உங்களுக்கு தருகிறோம்னு சொல்லிட்டு போய் என்ன செய்கிறாங்க? பிடித்து கொண்டு வந்து பெலிஸ்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறதை நாம் இந்த பகுதியில் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது சிம்சோன் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அவனை புதிய கயிறுகளால் என்ன செய்கிறாங்க? 2 கயிறுகளால் கட்டி அவனை கொண்டு வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த பெலிஸ்தியர் கூட்டம் சிம்சோனை பார்த்து ஆரவாரம் பண்ணி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆரவாரம் பண்ணும் பொழுது, கொக்கரிக்கும் பொழுது தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இறங்கினதுனால அந்த கட்டப்பட்ட அந்த கயிறு தீப்பட்ட நெருப்புப்பட்ட நூல் போல என்ன செய்ததுதான்? அருந்து போயிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவன் உடனே பக்கத்தில் இருந்த கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். ஆமென். ஹல்லேலூயா. 1000 பேரை அவன் என்ன செய்தான்? கொன்று போட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு, ஆமென், ஹல்லேலூயா, ஒரு செத்து போன மரித்து போன ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு, உயிரோடு இருக்கிற ஒரு கழுதையை பிடிச்சு அதனுடைய எலும்பை உருவி அவன் என்ன செய்யலை? அடிக்கலை. மரித்து போய் கிடந்த ஒரு தாடை எலும்பு. ஆமென். ஹல்லேலூயா. இனி அந்த எலும்புக்கு உயிர் இல்லை என்பது தான் உலகத்தில் இருக்கிறவங்களுடைய காரியமாக இருக்கும். ஆனால் அந்த எலும்பை கொண்டு 1000 பேரை கொள்வதற்கு தேவனால் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மை பார்த்து இவர்கள் மரித்து போனவர்கள், இவர்கள் கைவிடப்பட்டவர்கள், இவர்களால் ஒரு காரியமும் இனி நடக்காது என்று தீர்மானித்திருக்கிற வேளையிலே நம்மை கொண்டு 1000 பேரை ரட்சிக்க, தேவனுக்காக பலத்த காரியங்களை செய்ய தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம மரித்து போன நிலைமையில் இருக்கலாம், நம்முடைய கிரியைகள் மரித்து போய் இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜனங்களால் அற்பமாய் கைவிடப்பட்டவர்களாய், ஒன்றுக்கு உதவாதவர்களாய், தூரத்தில் எறியப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். தேவன் நம்மை விடுவிப்பது, ஜனங்களை விடுவிப்பதற்கு, தேவன் நாம மகிமைப்படுவதற்கு
தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நாம மகிமைப்பட வேண்டுமானால், தேவன் ஒரு கழுதை தாடை எலும்பையும் பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருப்பாரானால், ஆமென், அவரை ஆராதிக்கிற உங்களை எண்ணியும் பயன்படுத்துவது அதிக நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் விசுவாசித்தால் தேவன் தன்னுடைய கரத்தில் எடுத்து நம்மை பயன்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. 1000 பெலிஸ்தரை கொன்று குவித்த சிம்சோனை போல, ஆமென், ஹல்லேலூயா, தேவன் நம்மை அநேக பிசாசுகளுடைய தந்திரங்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை நம் மூலமாய் தேவன் வெளிப்படுத்துவார். பிசாசின் கட்டுகளை உடைக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவனுடைய நாமம் நம் மீது நம் மூலமாய் மகிமைப்பட தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் இருக்கிற தாடை எலும்பாய் நாம மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிக்கணும். நான் ஒன்றுக்கு உதவாதவன் சொல்லி அவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் அதை எடுத்து பயன்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு ஜீவன் இருக்கு, எனக்கு பலன் இருக்கு, எனக்கு திறமை இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா நம்ம பயன்படுத்தப்பட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கழுதையின் தாடை எலும்பை போல, ஆண்டவரே நான் பலனற்றவன், ஆண்டவரே நான் உயிரற்றவன் ராஜா, ஆனால் எவனை மேன்மைப்படுத்தவும் உம்மாலே ஆகும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்ம விட்டு கொடுப்போமானால் தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, நம்பர் 25 பார்க்கும் பொழுது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பதாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரத்தில் அழைத்து கொண்டு வந்தான். ஆமாம், இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு வாதை உண்டானது. ஏன் அப்படின்னா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் தேவனுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததினாலே, மீதியான இடத்துல போய் பெண்களை கொடுத்து பெண்களை எடுத்து விபச்சாரம் பண்ணினதினாலே, அவர்கள் தேவங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை புசித்ததினாலே ஒரு பெரிய ஒரு வாதை உண்டானது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வாதையை தேவன் பாளையத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அனுமதித்தார். எதற்காக அப்படின்னா, அவர்களுக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பும்படியாய். ஆமென். ஒவ்வொரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கப்படுகிறதற்கு ஒரு ரீசன் இருக்கும். அவர்கள் தேவனை விட்டு பிரியும் பொழுதெல்லாம் தேவன் ஒன்று வாதையினால் அவர்களை சிட்சிப்பார், அல்லது மற்றவருடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை மனம் திரும்ப வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இதே காரியம்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் வேசித்தனம் பண்ணினதினாலே, அவர்கள் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசித்ததினாலே தேவன் அந்த ஜனங்களுக்குள்ளே வாதையை அவர் அனுமதித்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவன் ஒருத்தன் போய் மீதியான ஸ்திரியை கொண்டு வந்து அவன் வேசித்தனம் பண்ணும் பொழுது, ஆமென், ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினகாஸ் எழும்பி ஒரு ஈட்டியை எடுத்துட்டு போய் அவர்கள் வயிறில் உருவ குத்தி என்ன செய்தான், அவர்களை கொலை செய்தான் என்று நாம் இந்த வேத பகுதியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஈட்டினால அவன் குத்தி கொலை செய்தது நிமித்தம் தேவனுடைய கோபாக்கினை திரும்பிற்று என்று நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட இந்த வாதையினால 24,000 பேர் இறந்து போனார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். இந்த வாதை நிறுத்தப்படாவிட்டால், இவர்கள் கொலை செய்யப்படாவிட்டால் இன்னும் எத்தனையோ 1000 ஜனங்கள் மரித்திருக்க கூடும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் எத்தனையோ 1000 ஜனங்கள் மரித்திருக்க கூடும். ஆனால் இந்த வாதை நிறுத்தப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவன் ஈட்டியை எடுத்துட்டு போய் அவர்களை கொலை செய்தது. ஆமென். பினகாஸ் கையில் இருந்த ஒரு ஈட்டி தேவனுடைய கோபத்தை திருப்பினது, ஜனங்களுக்கு ஒரு இரட்சிப்பை உண்டாக்கினது, வாதையை நிறுத்தினது.
ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ ஜனத்துக்கு உள்ளே ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பினகாஸ் கையில் இருக்கிற ஒரு ஈட்டியாய் பயன்படுத்தப்பட வேண்டும். தேசத்தில் அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பிக்கிற பிசாசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆமென். இது நிமித்தம் தேவ கோபாக்கினை தேசத்துக்கு நேராய் திரும்பி கொண்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அநேகர் இந்த கோபாக்கினை நிமித்தம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ கிருபையை இழந்திருக்கிறார்கள். தேவ சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பினகாஸ் கையிலிருந்த ஒரு ஈட்டி அவர்களை உருவ குத்தி போட்டது நிமித்தம் தேவனுடைய கோபாக்கினையை நின்றது, வாதை நின்றது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் உயிர் பிழைத்தார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் பினகாஸ் கையிலிருந்த ஒரு ஈட்டியாய் நாம் இருப்போம். ஆனால் தேவனுடைய கோபாக்கினை திருப்புகிறவர்களாய் நாம் இருப்போம். தேவனுடைய கோபாக்கினை திருப்புகிறவர்களாய் நாம் இருப்போம். வாதையை நிறுத்துகிறவர்களாய் நாம் இருப்போம். தேசத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறவர்களாய் இருப்போம். நித்திய ஆசாரிய பட்டத்தை உடையவர்களாய் நாம் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை வரங்களை உடையவர்களாய் நாம் இருப்போம். ஆமென். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பினகாஸ் கையில் இருந்த ஒரு ஈட்டியாய் நம்ம தேவனுடைய கரத்தில் பயன்படுத்தப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் அநேக பொல்லாங்கான கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் முடிவு கட்டுறதற்கு தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பினகாஸ் கையில் இருக்கிற ஒரு ஈட்டியாய் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்தில் அநேக வாதைகள் இருக்கிறது, அநேக கொள்ளை நோய்கள் இருக்கிறது. ஜனங்கள் தங்களுடைய பாவங்களின் நிமித்தம் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பாவத்திலிருந்து நான் விடுதலை அடையணும்னா அதற்கு நான் ஒரு ஈட்டியாய் மாறணும். ஆண்டவரே, என்னை நீங்க பயன்படுத்துங்கப்பா, என்னை நீங்க பயன்படுத்துங்கப்பா. பினகாஸ் கையில் இருக்கிற ஒரு ஈட்டியாய் என்னை பயன்படுத்துங்க. வாதையை நிறுத்துகிறவனா என்னை பயன்படுத்துங்க. தேவ கோபாக்கினையை தடுக்கிறவனா என்னை பயன்படுத்துங்க. சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவனா என்னை பயன்படுத்துங்க என்று ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம கெஞ்சும் பொழுது, கதறும் பொழுது தேவன் பினகாஸ் கையில் இருக்கிற ஒரு ஈட்டியாய் நம்மை பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்ததாக 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது, இங்க எலியா தீர்க்கதரிசியின் இடத்துல ஜனங்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, எங்களுக்கு ஒரு விசாலத்தை உண்டாக்குவதற்கு நாங்கள் காடுகளுக்கு போய் உத்தரத்தை வெட்டி கொண்டு வந்து நாங்கள் கூடாரம் அமைத்து நாங்கள் வாழ நீங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ அவர்கள் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கோடு அவன் போகிறான். அவங்க எல்லாரும் போய் மரங்களை என்ன செய்கிறாங்க, உத்தரமுள்ள மரத்தை என்ன செய்கிறாங்க, நதியோரங்களில் இருக்கிற மரங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், வெட்டினார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் 4வது வசனத்தில். அப்போ வெட்டும் பொழுது, ஒரு மனுஷன் வெட்டும் பொழுது அவனுடைய கோடாரியானது தண்ணீரில் என்ன செய்தது, தவறி விழுந்து விட்டது. அவன் கதறி அழுறான், ஐயையோ, இது நான் இரவலாய் வாங்கி கொண்டு வந்தது, எனக்குரியதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நானே இதை இரவலாய் கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இப்போ இது தண்ணீரில் விழுந்துட்டு நான் இதை எப்படி நான் திருப்பி கொடுக்க முடியும், எப்படி அதை நான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் அழுகிறான். இதை தீர்க்கதரிசி கேட்ட பொழுது அவன்கிட்ட கேட்குறான், நீ எங்கே போட்ட, இந்த இடத்துல நான் போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தேவனுடைய மனுஷன் என்ன செஞ்சனா, அதில் இருந்த ஒரு கொம்பை வெட்டி அந்த தண்ணீரில் போட்ட பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, அந்த கோடாரியானது மிதக்க ஆரம்பித்தது என்று வேதம் சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். மிதக்க ஆரம்பித்தது. அந்த நதியோரத்தில் இந்த கொம்பு வெட்டப்பட்ட மரங்கள் எத்தனையோ மரங்கள் இருக்கிறது. அந்த மரங்களிலே ஒருவேளை காஞ்சி எத்தனையோ கொப்புகள் உடைஞ்சு தண்ணியில் விழுந்திருந்திருக்கலாம். இல்லைனா இந்த ஜனங்கள் உத்தரத்தை வெட்டும் பொழுது
உத்தரத்தை வெட்டுவதற்காக முதல்ல அந்த மரக்கிளைகளெல்லாம் அவங்க வெட்டும் பொழுது கூட அதில் இருக்கிற கிளைகள் கூட என்ன செய்திருக்கலாம், தண்ணீரில் விழுந்திருந்திருக்கலாம். ஆனால் இந்த கோடாரியானது அதுக்கப்புறம் விழுந்து மிதக்கலை. ஆமென், ஹல்லேலூயா. அது எப்போ மிதந்ததுன்னா, அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனால் பயன்படுத்துகிறப்படுகிற ஒரு மனுஷன், ஆவிக்குரிய வரங்களை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், ஆமென், அவன் கரத்தில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து, ஒரு குப்பை எடுத்து தண்ணீரில் போட்ட பொழுது அந்த இரும்பு போன்ற காரியம் மிதக்க ஆரம்பிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனால் நீங்களும் நானும் பயன்படுத்தப்படுவோமானால், ஆமென், ஹல்லேலூயா, நீங்களும் நானும் போடுகிற வசனம், ஆமென், ஹல்லேலூயா, கடின இருதயமுள்ள ஜனங்களை ஒரு மிதக்க பண்ணுகிற ஒரு இலகுவான பொருளாய் மாற பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த கடின இருதயத்தையும் திருப்புகிறதற்கு அபிஷேகிக்கப்பட்டவனால முடியும் என்பதற்கு இந்த காரியம் ஒரு சாட்சி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவனாய் இருக்கணும். தேவனுடைய வரங்களையும் கிருபைகளையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கணும். அந்த வரங்களின் மீது வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென், தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும். இந்த எலிசா அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான். எலியா, நீ என்னை பின்பற்றி வான் சொன்ன உடனே தன்னுடைய தாய் தகப்பன் தான் உழுதுகிட்டு இருந்த ஏர் மாட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அதை பலியிட்டு திரும்ப நான் அதில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை நெருப்பு மூட்டி அதை பலியிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கு விருந்து கொடுத்துட்டு அவன் என்ன செஞ்சான், தீர்க்கதரிசியின் பின்னாடி அவன் வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் வரும் பொழுது நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன்னு சொல்லி அவன் நினச்சிட்டு வரலை. ஆமென், எலிசாவை கூப்பிடும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதற்காக தன்னை கூப்பிடுகிறார் என்று அவன் அறியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் எலியாவை அவன் பின்பற்ற அந்த வரங்களை அவன் வாஞ்சிக்க ஆரம்பித்தான். நாமும் ஆண்டவராகிய இயேசுவை நாம் பின்பற்ற ஆமென், ஹல்லேலூயா, அவருடைய கிருபை வரங்களை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, தேவன் நமக்குள்ளே பலமாய் கிரியை செய்வார். நாம் போடுகிற காரியங்களை கொண்டு கடினமான இருதயங்களை லகுவாக்க, ஆமென், கடினமான காரியங்களை லகுவாக்க, எவ்வளவு கடினமான பிரச்சனைகளையும் லகுவாய் தீர்த்து வைக்க தேவன் நமக்கு கிருபை வரங்களை தேவன் நமக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு எலியாவின் கரத்திலிருந்து ஒரு குப்பை போல நம்ம பயன்படுத்தப்படணும். அதுவரைக்கும் ஒரு சாதாரண கொப்பாய் இருந்தது, சாதாரண ஒரு மரக்கிளையாய் அது இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அபிஷேகிக்கப்பட்டவன் கரம் பட்ட உடனே அது கடினமான பொருட்களையும் லகுவாய் மாற்றுகிறதாய் மாறினது. அதே போல கர்த்தருடைய கரத்தில் நாம் பயன்படுத்தப்படுவோமானால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேக இருதயங்களை லகுவாய் மாற்றுகிறதாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கடினமான ஒரு கோடாரி எப்படி தண்ணீரில் மிதந்ததோ அதே போல அநேகர் தேவன் பக்கமாய் திரும்புகிறதற்கு ஏதுவாய் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஸ்தோத்திரம், என்னாகமம் 21 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது இதே இடத்துல இன்னொரு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டானது. இவங்க மோசேக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் இவங்க எழும்பி கலகம் பண்ணினதுனாலே இந்த இடத்துல வலு சர்ப்பத்தை கொண்டு தேவன் இந்த வாதையை அனுமதித்தார். இதில் அநேகர் அவங்க என்ன செய்தாங்க, அவர்கள் இறந்து போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் கடித்ததுனா இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மோசே ஜனங்களுக்காக போய் தேவனுடைய சன்னிதானத்தில் அவன் நிற்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல நான் மோசேக்கு ஆரோனுக்கும் நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல 5வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறார்.
வானத்தின் மன்னாவை, தூதர்களின் அப்பமாகிய வானத்தின் மன்னாவை கொடுத்து அவர்களை போஷிக்கிறார், காடைகளை கொடுத்து போஷிக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன முறுமுறுக்கிறாங்கன்னா, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது. தேவன் போஷிக்கிறார், தேவன் நடத்துகிறார், ஆனால் தேவனுடைய நடத்துதல் இவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. என்றைக்கு தேவனுடைய நடத்துதலை ஜனங்கள் அசட்டை பண்ணுகிறார்களோ, என்றைக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறதோ, அன்றைக்கெல்லாம் தேவன் அவர்களுக்குள்ளே ஒரு வாதையை அனுப்புவார். இந்த வசனத்தை வீட்டில் போய் நிதானமாக வாசித்து பாருங்க. நம்பர்ஸ் 21. ஆமென், ஹல்லேலூயா. என்றைக்கெல்லாம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வெறுக்கிறோமோ, அன்றைக்கெல்லாம் நமக்குள்ளே வாதை தொடங்க ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், இதனால் அநேகர் செத்து மடிந்து போனார்கள். தேவ கிருபை இருந்தால் நம்ம தப்பிச்சிருவோம். தேவனுடைய கிருபை இல்லைன்னா அந்த செத்து போன கூட்டத்தாரோட ஒருத்தரை நம்ம மாறிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ இந்த இடத்துல அவங்க முறுமுறுத்த பொழுது ஆண்டவர் மோசே போய் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி எல்லாரும் பார்க்கத்தக்கதாக நீ அதை உயர்த்தி வை, அதை பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதை பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி. ஆமென். அப்போ மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அவன் உயர்த்தி வைத்த பொழுது அதை பார்த்த ஜனங்கள் பிழைத்தார்கள். அதை பார்த்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பிழைத்தார்கள். ஆமென். நாமும் தேவனுடைய சமூகத்தில் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு வெண்கல சர்ப்பமாய் நாம் மாற்றப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நாம் ஆராதிக்கிற ராஜா, நாம் யோவான் 3:14 15 வாசிக்கிறபடி, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்ற வேத வசனத்தின்படி அவர் உயர்த்தப்பட்டு அவரை நோக்கி பார்த்து ஜனங்கள் பிழைத்தார்கள். நாமும் அவரை நோக்கி பார்த்ததினால் பிழைத்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து பிழைக்கப்பட்ட நம்மை நோக்கி பார்க்கிறவர்களும் பிழைக்கும்படியாய் நாம் அவருடைய வெண்கல சர்ப்பமாய் நாம் மாற வேண்டும். ஆமென். தேவனால் உருவாக்கப்பட்ட தேவனுடைய ஜனமாய் நாம் மாறும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, சர்ப்பம் தீண்டினது, ஒரு வாதை வந்தது. அந்த வாதையை நீக்குவதற்கு அந்த சர்ப்பத்தை போல ஒரு வெண்கல சர்ப்பத்தை தேவன் உருவாக்க சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், வெண்கலம் பரிசுத்தத்துக்கு அடையாளம். ஆமென். ஆமாம். அப்போ அந்த பரிசுத்தமுள்ள தேவன் உயர்த்தப்பட்டார். பரிசுத்த தேவனை பார்த்த நாம் பிழைக்கப்பட்டோம். ஆமென். பரிசுத்த தேவன் உயர்த்தப்பட்டது போல பரிசுத்த தேவனை அடையாளம் காட்டுகிறவர்களாய், பரிசுத்தர்களாய் நாமும் ஜனங்களுக்கு முன்பதாக உயர்த்தப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஏன்னா நம் தேவன் பாவங்களை பாராத சுத்த கண்ணன், பாவங்களை பாராத சுத்த கண்ணு. அப்போ அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அந்த பரிசுத்த தேவனுடைய அடையாளங்களை உடையவர்களாய் நாம் ஜனங்களுக்கு காணப்படும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, அந்த நம்மை பார்க்கிற ஜனங்கள் இந்த பரிசுத்தத்தை விரும்பும் பொழுது, பாவத்தை வெறுக்கும் பொழுது, ஜனங்கள் மனம் திரும்புகிறதற்கும் அந்த ஆபத்திலிருந்து அந்த அழிவிலிருந்து தப்பிக்கொள்வதற்கும் தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த தேவனுடைய அடையாளங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பரிசுத்த தேவனுடைய அடையாளங்கள் இருக்க வேண்டும். பரிசுத்த தேவனுடைய கீழ்ப்படிதல் நமக்கு இருக்க வேண்டும். பரிசுத்த தேவனுடைய அன்பு நமக்கு இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய கிரியைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பரிசுத்த தேவனுடைய அடையாளங்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஜனங்கள் நம் நிமித்தம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் இந்த காலத்தில் உங்களை என்னையும் அடையாளங்களாய் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மோசேயின் காலத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை போல இன்றைக்கு இயேசு ராஜாவை போல நாம் அடையாளங்களாய் இருக்கிறோம்.
ஆமென். ஹalleluya. நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக அடுத்தது தாவீது கையில் இருந்த கவனும் கூழாங்கற்களும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40 வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் இது. ஒரு பெலிஸ்தியன் வந்து என்ன செய்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்திக்கிறான். நிந்திக்கும் பொழுது தாவீது போய் என்ன செய்கிறான், அவனுக்கு விரோதமாய் போகிறான். அவன் 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரித்து கொண்டு அவைகளை மேய்ப்பிற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையிலே போனான். ஆமென். நம்ம பார்க்கிறோம் 47வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, ஆமென், ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். தாவீதுடைய கரத்தில் 5 கூழாங்கற்களும் ஒரு கவனும் இருந்தது. ஆமென். இதுக்கு முன்னாடி இந்த கவன் அவனுக்கு எதற்கு பயன்பட்டது என்பது நமக்கு தெரியாது. ஒரு மேய்ப்பனிடத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பொருட்களை போல தான் இவனுடைய பொருட்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை மிருகங்கள் எதுவும் வந்தால் அதை விரட்டுறதுக்கு, கல்லை எடுத்து அடிக்கிறதுக்கு இந்த கவனம் அவன் என்ன செஞ்சுருக்கலாம், பயன்படுத்தி இருந்திருக்கலாம். இல்லைன்னா மேலே இருக்கிற ஏதாவது பழங்கள் பொருட்களை அடித்து வீழ்த்துவதற்கு அவன் என்ன செய்யலாம், பயன்படுத்தியிருக்கலாம். நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி குருவிகளை பறவைகளை அடிக்கிறதுக்கு இவன் என்ன செய்திருக்கலாம், பயன்படுத்தி இருந்திருக்கலாம். தாவீது ஒருபோதும் நினச்சதில்லை இந்த கவனையும் கல்லுகளையும் கொண்டு ஒரு பெரிய ராட்சதனை நான் வீழ்த்த போகிறேன்னு சொல்லிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரால் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாக்குவதற்கு ஏதுவாக இருக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, அற்பமான கவனை கொண்டும் கூழாங்கற்களை கொண்டும் பெரிய ராட்சதர்களை வீழ்த்த தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ திட்டம் ஒரு மனுஷன் மேலே இருக்குமானால், ஆமென், தேவனுடைய ஆளுகை ஒரு மனுஷன் மேலே இருக்குமானால் எப்படிப்பட்ட ராட்சதனையும் வீழ்த்த நம்மளால் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு கூழாங்கற்களாய் கவனாய் நாம் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் இருக்கிற ஆயுதமாக நம்ம இருக்கிறோம். நம்ம அவராய் மாறிவிடக்கூடாது. நாம் நம்மால் ரட்சிப்பு உண்டாகணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவர் கரத்தில் இருக்கிற பொருட்களாய், பாத்திரங்களாய் நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை மீட்பதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிந்தையை நீக்குவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஜனத்தின் நிந்தை நீக்கப்பட வேண்டுமானால் நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஆயுதமாய் நாம் மாற்றப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நாமம் தூஷிக்கப்பட்டதை நம்ம நிறுத்தணும்னா நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஆயுதமாய் நாம் மாற்றப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக, ஆமென், சிறு பையனுடைய கையில் இருந்த வார்கோதுமையும் அப்பங்களும். யோவான் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, இயேசு அவர் ஒரு இடத்துல ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவரை தேடி ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கூடி வருகிறாங்க. நான் எதற்காக இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தை நான் சூஸ் பண்ணேன்னா, இதே சம்பவம் மத்தேயு 14ஆம் அதிகாரம், மார்க்கு 6ஆம் அதிகாரம், லூக்கா 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் மாத்திரம்தான் ஒரு பையனுடைய கரத்தில் இருந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லாமே ஜனங்களிடத்தில், அந்த கூட்டத்தாரிடத்தில் இருந்த 5 அப்பங்களும் 2 மீனும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால தான் நான் யோவான் 6ஆம் அதிகாரத்தை நான் சூஸ் பண்ணேங்க. ஆமாம், அதை நம்ம வாசிக்கும் பொழுது 9வது வசனத்தில், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு
எம்மாத்திரம் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பையன், ஒரு சின்ன பையன், அவன் கையில் 5 அப்பங்களும் 2 மீனும் இருந்தது. ஆமென். அது எண்ணிக்கை குறைவு தான், அவனுடைய பசியை தான் அது ஆற்றும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், புருஷர்கள், அதை சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேராக இருக்கிறார். இயேசு அதை ஆசீர்வதித்து பிட்டு அதை பரிமாற சொல்லும் பொழுது, நம்ம 100 பேரா 50 பேரா உட்கார வச்சு அந்த பந்தியை நடத்தின பொழுது, அவங்க மீதி 12 கூட நிறைய அவர்கள் மீதி எடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சின்ன கூடையில் இருந்த 5 அப்பமும் 2 மீனும் 12 கூட நிறைய மீதி எடுக்க தேவன் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தில், என்னுடைய கரத்தில் இருக்கிறது ஏதோ அற்பமாக இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பசியை ஆற்றுவதற்கே அது போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கே அது குறைவுள்ளதாக இருக்கலாம். ஆனால் உங்கள் கையில், என் கையில் இருக்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடிவெடுத்து விட்டால், உங்களை என்னையும் ஆசீர்வாதத்திற்கென்று பயன்படுத்த தேவன் முடிவெடுத்து விட்டால், ஆமென், ஹல்லேலூயா, அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கும் அதை மீதி எடுக்கிறதற்கும் தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் தான் சிருஷ்டி கர்த்தர். அவர் சொல்ல ஆகும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய் அப்படின்னா, பெரிய காரியங்களை செய்கிறதை காட்டிலும் நீ மீதி எடுக்க தேவன் உதவி செய்வார். ஆமென். நீர் அநேகரை போஷிக்கிறதை காட்டிலும், அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறதை காட்டிலும், அநேகரை ரட்சிக்கிறதை காட்டிலும், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், உன்னுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சின்ன பையன் கையில் இருந்தது, ஆமென், ஒரு சாதாரண அப்பம் 2 மீன். ஆனால் தேவனுடைய கரத்தில் அது போனதுக்கு பின்பதாக அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறினது. என் இயேசு ராஜாவுடைய கரம் பட்ட உடனே அது ஆசீர்வதிக்கப்பட்டது. அது உடனே பெருக ஆரம்பித்தது. ஆமென், ஹல்லேலூயா, அது பெருக ஆரம்பித்தது. அதே போல நாம் இங்கே ஒரு சின்ன அப்பமாய், சிறு மீன்களாய் நாம் இருக்கலாம். தேவனுடைய கரம் நம் மீது பட தேவன் நம்ம வானத்துக்கு நேராது உயர்த்தி ஜெபிக்க, பிதாவிடத்தில் பரிந்து பேச தேவன் நம்மை பெருக பண்ணுவார். தேவன் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஆண்டுடைய கரத்தில் இருக்கிற பிரெட்டா, மீனா நம்ம என்ன செய்யணும்? ஃபிஷ்ஷாக நம்ம மாறணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக, ஆமென், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஆமென், இந்த இடத்துல அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். ஆமென், ஆமாம், புத்தி சொல்லி கொண்டு வந்தான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேவாலயத்தில் புத்தி சொல்லி வந்தான். வேத வசனத்தை வைத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை, தேவாலயத்தில் எதை பேசணும்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை தான் நம்ம பேசணும். ஆமென், உலகத்தை குறித்து பேசக்கூடாது, தங்களுடைய சொந்த கதைகளை பேசக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். ஆமாம், அப்படி பண்ணும் பொழுது 19ஆவது வசனம் சொல்லுகிறது, சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பதாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த பொழுது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவிலே குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை
செய்தருளினார். 12வது வசனம் வாசிங்க. ம் ம் ஆமென். வியாதிகள் அவனை விட்டு என்ன செய்யின? நீங்கி போயின. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகளும் அவனை விட்டு என்ன செய்தன? புறப்பட்டு போயின அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஆமாம். அப்போது அவனுடைய கச்சைகளை, அவனுடைய உருமல்களை கொண்டு வந்து ஜனங்கள் மீது போட்ட பொழுது அவர்களுக்கு என்ன செய்தது? ஒரு தெய்வீக சுகம் உண்டாயிற்று. அவனுடைய சரீரத்தில் இருந்த கச்சை, அவனுடைய சரீரத்தில் இருந்த உடுப்பு வஸ்திரம் கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மீது போட்ட பொழுது உண்டாயிற்று. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகிக்கப்பட்ட, தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற, அர்ப்பணிக்கிற, தேவ சித்தம் செய்கிற, உலகத்தை வெறுக்கிற மனுஷனுடைய சரீரத்திலிருந்து அவன் பயன்படுத்தின பொருட்களை கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேல் போட்ட பொழுது அவர்கள் சுகம் பெற்றார்கள். ஆமென். இதுக்கு முன்னாடி இருந்த சவுலுடைய வஸ்திரத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து போட்டிருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருக்க முடியாது, அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கிறார். ஆனால் தேவனுடைய சந்திப்புக்கு பின்பதாக, ஒரு என்கவுண்டர் நடந்ததுக்கு பின்பதாக, ஒரு மனமாறுதல் நடந்ததுக்கு பின்பதாக, தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்ததுக்கு பின்பதாக, தேவனுக்கென்று தன்னுடைய உயிரை துச்சமாய் மதித்து தேவாலயத்திலே தைரியமாய் பிரசங்கிக்கிறவனுடைய சரீரத்தில் தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்காக யார் பக்தி வைராக்கியமாய் நிற்கிறார்களோ அவர்களை தேவன் பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய சரீரத்தில் இருந்த சால்வையையும் உருமால்களையும் கச்சைகளையும் எடுத்து கொண்டு வந்து வியாதியஸ்தருடைய மேலே போட்ட பொழுது அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவனால் அந்த சுகம் இல்லை, அவனுக்குள்ளே இருந்த அபிஷேகத்தினால் வந்த சுகம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் அவன் மேலே இருந்ததுனால, ஆமென். ஹல்லேலூயா. அவன் எவ்வளவோ சேதங்களை, எவ்வளவோ போராட்டங்களை பார்த்தாலும் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பவுலே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டியவன். உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இன்னும் அநேகம் இருக்கிறது. நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. தெய்வ திட்டங்கள் அநேகம் இருக்கிறது. தேவனுடைய தீர்மானங்கள் அநேகம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாம் நீ நிறைவேற்றாமல் உன்னுடைய ஓட்டம் முடிய போகிறது இல்லை. ஆமென். என்னுடைய கரம் உன் மேலே இருக்கும், என்னுடைய அபிஷேகம் உன் மேலே இருக்கும், ஒருவரும் உன் மேலே கை போடுவதில்லை என்று தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், தேவனால முற்றிலுமாய் மனம் மாற்றப்பட்டவர்களாய், உலகத்தை வெறுக்கிறவர்களாய், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் உலகத்தை எல்லாம் நான் குப்பையும் நஷ்டமுமாய் நான் எண்ணுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் அவைகளை எல்லாம் குப்பையும் நஷ்டமுமாய் நான் எண்ணுகிறேன். யார் அப்படி குப்பையும் நஷ்டமுமாய் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, விலை உயர்ந்த அபிஷேகத்தை, ஆமென், ஹல்லேலூயா, தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். அந்த ஒவ்வொரு சீஷர்களுக்கும் தேவன் அந்த வல்லமையை தேவன் கொடுத்திருந்தார். இன்றைக்கு தேவன் அந்த வல்லமையை உங்களுக்கு எனக்கு கொடுக்க அவர் ஆவல் உள்ளவராய் இவர் இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாய், உலகத்தை குப்பை என்று எண்ணுகிறவர்களாய், கிறிஸ்துவுக்காக பவுல் சொல்கிறார், நான் ஒன்றை மாற்றம் நான் செய்கிறேன், அவைகள் என்னுடைய முன்னானவைகளை எல்லாம், என்னுடைய பின்னானவைகளை எல்லாம் நான் மறந்து எனக்கு முன்னாடி இருக்கிற கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி நான் ஓட ஆரம்பிக்கிறேன். ஆமென். நான் பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்க நான் என்ன செய்கிறேன், நான் ஓடுகிறேன். நான் என் இலக்கையை நோக்கி நான் ஓடுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஓடுகிறவர்களுக்கு தேவன் விசேஷித்த அபிஷேகத்தை, வல்லமையை தேவன் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எளிமையாக இருக்கலாம். ஓகே, நாம் கர்த்தருடைய பரிசுத்த பந்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். பிரதர் செல்வராஜ் அவர்கள் முன்னாடி வந்து நம்ம பந்திக்கு நேராய் நம்ம நடத்துவார்.
1 Corinthians chapter 11, verses 23 to 31. For I pass on to you what I received from the Lord himself. On the night when he was betrayed, the Lord Jesus took some bread and gave thanks to God. Then he broke it into pieces and said, "This is my body, which is given for you. Do this in remembrance of me." In the same way, he took the cup of wine after supper, saying, "This cup is the new covenant between God and his people, an agreement confirmed with my blood. Do this in remembrance of me as often as you drink. For every time you eat this bread and drink this cup, you are announcing the Lord's death until he comes again. So anyone who eats this bread and drinks this cup of the Lord in an unworthily manner is guilty of sinning against the body and the blood of Lord. That is why you should examine yourself before eating the bread and drinking the cup. For if you eat the bread and drink the cup without honoring the body of Christ, you are eating and drinking God's judgment upon yourself. That is why many of you are weak and sick, and some have died. But if we would examine ourselves, we would not be judged by God in this way. Amen. The Holy Communion table is a sacred place where believers remember Jesus' sacrifice for the forgiveness of sins, symbolizing his broken body, the bread, and shed blood, the wine, for their cleansing and new covenant. Approaching the table involves self-examination, honest confession, and repentance of sins, acknowledging one's need for Christ's grace rather than seeking to be sinless, because the meal itself signifies God's provision for sinners to find wholeness, unity, and freedom from guilt, shame, and addiction. Approaching the table, self-examination. Believers must seriously examine their lives and acknowledge their sins. Confess and repentance. It's crucial to confess sins and turn away from them, not treating them lightly. Worthiness. Worthiness comes not from being sinless, but from recognizing one's need for Jesus and his grace. Understanding the table is for the sinners, focusing on Christ. This emphasis on Christ sufficiently to forgive and cleanse, not on personal insufficiency or perfection before partaking. Let's pray. Heavenly Father, we thank you for the gift of your Son, Jesus Christ, whose body was broken for those, blood was shed for the forgiveness of our sins. Lord Jesus, we remember your sacrifice on the cross and the new covenant sealed by your blood. We examine our hearts before you. Forgive our sins, cleanse us, and renew us by your grace. May this communion bring healing, strengthen our faith, unite us with you and with one another, and help us to walk in obedience. We proclaim your death until you come again. We receive this bread and this cup through thanksgiving in remembrance of you. In Jesus' precious name we pray. Amen.